ஹாய், இன்றைக்கி நம்ம பாலக் ரைஸ் ஒன் பாட் ரெசிபியாக கர்நாடகா ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்து தேங்காய் எண்ணெயையும் கடலை எண்ணெயையும் சேர்த்திக்கலாம். பிரியாணி ஸ்பீசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் 2 சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு கூட பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாலக்கீரையும் சேர்த்திக்கலாம். பாலக்கீரையை வேக வச்சு அரைச்சும் சேர்த்துவாங்க, நான் வந்து அப்படியே கீரையாகவே சேர்த்திட்டேன். பாலக்கீரை நல்லா வதங்கி வந்தோடனே கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே வதக்க விட்டுக்கலாம், அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்ல ஸ்மெல் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லி தலையும் அரைச்சி சேர்த்திக்கலாம், அப்போ தான் கலர் கிடைக்கும், ஒரு க்ரீன் கலர் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கொதி வந்தோடனே அரிசியை சேர்த்தி லைட்டாக கொதி விட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்டியான சூப்பரான பாலக் ரைஸ் ரெடி. அந்த பாலக் ரைஸை எடுத்து சர்வ் பண்ணி கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி இல்லைன்னா தயிர் பச்சடி வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் தயிர் சாதமும் மாங்காயும் எடுத்திருக்கேன். ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.